ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு போட்டு புடலங்காய் தோரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் கடலை பருப்பு வந்து ஒரு கையளவு அழகாக நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு கருவேப்பிலை வாசனைக்காக பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 பெரிய கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு தண்ணி கொஞ்சம் நிறைய வேணும், அதனால் கூடுதலாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து புடலங்காய் தோலெல்லாம் நீக்கி உள்ள விதையெல்லாம் நீக்கி எடுத்து முழுசாட்டே நல்லா அழகாட்டு கழுவி நீட்டாக்கி வச்சுருக்கு. இனிமேல் அதை வந்து சதுரமாக கட் பண்ணிக்கிடலாம். ஐந்துலேயும் இந்த கடலைப்பருப்பு இது வெந்துக்கிட்டே அடுப்பில் கிடக்கும். இப்போ வந்து புடலங்காயுமே வெட்டி ரெடி பண்ணியாச்சு, கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். அரை வேக்காடு வெந்தோடனே புடலங்காய் அது கூட போட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம். எல்லா பருப்பும் போடலாம், ஆனால் கடலைப்பருப்பு போட்டால் முழுசாட்டு கிடக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். புடலங்காயும் பருப்புமா நல்லா வெந்த பிறகு அந்த கறிக்கு தேவையான உப்பு போடணும். ஏன்னா பருப்பு வேக முன்னாடி உப்பு போட்டால் அவ்வளோவா வேகாது. அதனால் காயும் பருப்பும் வெந்த பிறகு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் உரப்பு கூடுதலாக இருக்கைக்கு போட்டு அதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். மஞ்சள் பொடி இன்றைக்கி போடாண்டா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்பில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். மசாலாவில் மஞ்சள் பொடி போடும்போது நல்லா மஞ்சள் ஆயிரும். இப்போ தோரத்துக்கு மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் ஆனோன்னா பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 சின்ன உள்ளி, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து, அந்த தாளிசம் தான் இந்த புடலங்காய் பருப்பு டேஸ்ட்டுக்கு காரணம். தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா திறக்கும் போதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்